சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்பதை இப்போது காண்போம். உயரத்தைக் கண்டு பொறாமைப்பட்டவர்கள் ஏராளம். உங்களின் உயரத்தைக் கண்டு மற்றவர்களுடன் பொறாமைப்பட்டிருப்பார்கள். சிம்ம ராசி என்றாலே சிம்மாசனம், ஆளுமை மற்றும் தலைமை பண்பு இயல்பாகவே அமைந்துவிடும். சூரியனை அதிபதியாக கொண்ட நீங்கள் எந்த ஒரு துறையிலும் காலடி எடுத்து வைத்தாலும் மிக விரைவிலேயே மற்றவர்களை விட ஒரு படி உயர்ந்து விடுவீர்கள். உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியும் கம்பீரமான தோற்றமும் சுற்றியிருப்பவர்களின் கண்களை உறுத்த தொடங்கியிருக்கிறது. நீங்கள் கடினமாக உழைத்து தூக்கம் தொலைத்து வியர்வை சிந்தி பெற்ற உயரத்தை வெறும் அதிர்ஷ்டம் என்று சுருக்கி பேசும் கூட்டமே உங்களை சுற்றி அதிகம் என்றிருக்கும். உங்களின் திறமையை கண்டு நேருக்கு நேர் பாராட்ட மனமில்லாதவர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறாக பரப்புவதையும் உங்கள் நட்பெயரை கெடுக்க முயல்வதையும் ஒரு தொழிலாகவே வைத்திருப்பார்கள். ஜோதிட ரீதியாக உங்கள் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடங்கள் தொடர்பு ஏற்படும் போது இந்த கண்திஷ்டிகளும் பொறாமை குணங்களும் அதிகமாகும். ஆனால் சிங்கம் என்பது நரிகளின் சலசலப்புக்கு அஞ்சுவதில்லை என்பதைப் போல இத்தகைய பொறாமைக்காரர்களின் குத்தல் பேச்சுகளை புறந்தள்ளி உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் கம்பீரமாக நடைபோட்ட நாட்கள் உங்களை இந்த உயரத்தில் அமர வைத்துள்ளது. நீங்கள் கடந்த காலத்தில் உங்கள் உயரத்தை கண்டு நிறைய பொறாமைப்பட்டுள்ளார்கள். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீங்கள் தூக்கமின்மையின்றி இருப்பீர்கள், எவ்வளவு வேலை செய்தாலும் உங்கள் உயரத்தை கண்டு மற்றவர்கள் இவனின் அதிர்ஷ்டம் அதால்தான் இவன் இப்படி இருக்கான் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பார்கள். ஆனால் இனிமேல் அவ்வாறு நடக்காது. வெற்றியை தடுக்க முயன்ற எதிரிகள் இனிமேல் உங்களுக்கு பின்னால் பேசும் பொறாமைக்காரர்கள் ஒரு புறம் என்றால், உங்களின் நேர்முகம் மற்றும் மறைமுக எதிரிகள் உங்களின் அடுத்தடுத்த வெற்றிகளை தடுப்பதற்காகவே வியூகம் அமைத்து செயல்பட்டிருப்பார்கள். பணியிடத்திலோ தொழிலிலோ அல்லது சமூகத்திலோ நீங்கள் ஒரு புதிய மைல்களை எட்ட முயலும் போதெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட பல சதித்திட்டங்கள் தீட்டியிருக்கும். குறிப்பாக ராகு மற்றும் செவ்வாயின் தசாபுத்திகள் நடக்கும் காலங்களில் உங்களுக்கு எதிராக செயல்படும் மறைமுக எதிரிகளின் கை ஓங்கும்போது போல் தோன்றும். உங்களிடம் உள்ள கோப்புகளை மறைப்பது, மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான தகவல்களை கொண்டு சேர்ப்பது அல்லது உங்கள் தொழில் கூட்டாளிகளை உங்களுக்கு எதிராக திருப்புவது என பல வழிகளில் உங்கள் வெற்றியை தடுக்க முயன்றிருப்பார்கள். ஆனால் சிம்ம ராசினரின் இயல்பான வீரம் மற்றும் கூர்மையான புத்திசாலித்தனம் காரணமாக எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீங்கள் முன்கூட்டியே கணித்து அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீர்கள். எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைத்த ஒவ்வொரு கணமும் உங்களை இன்னும் பலசாலியாக மாற்றுவதை உதவி இருக்கிறது. உங்களின் வெற்றியை தடுக்க நிறைய எதிரிகள் உங்களை தேடி தேடி வந்திருப்பார்கள். உங்களின் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்களோ இவன் இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று பொறாமைப்பட்டவர்கள் தான் அதிகம். பண விஷயத்தில் நடந்த மோசடிகள். ராசிநாதன் சூரியன் என்பதால் உங்களுக்கு ஒரு ராஜ குணம் இருக்கும். யாராவது வந்து கஷ்டம் என்று கையேந்தினால் உங்களிடம் இல்லாவிட்டாலும் கூட மற்றவர்களிடம் கடன் வாங்கியாவது உதவி செய்யும் தாராள மனசு உங்களுடையது. இந்த பணவீனத்தையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பலர் உங்களிடம் பண விஷயத்தில் மிக பெரிய மோசடிகளை செய்திருப்பார்கள். நாளைக்கே தண்டு விடுகிறேன் என்று சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றிய நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளம். உங்களிடம் கஷ்டம் என்று வரும்போது நீங்கள் உங்களிடம் இல்லாவிட்டாலும் உங்களின் நண்பர்கள் அல்லது உறவினர்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு இது செய்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு கஷ்டம் என்று வாங்கி கேட்கும்போது அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு தான் செய்திருப்பார்கள். ஜோதிட ரீதியாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலும் பாதக கிரகங்களின் பார்வை விழும்போது இத்தகைய பண இழப்புகள் ஏற்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் உங்களை நம்ப வைத்தே சிலரால் பறிக்கப்பட்டிருக்கும். பணத்தை இழந்ததை விட நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்ற ஏமாற்றமும் இந்த துரோகமும் உங்களை மனதளவில் பெரிதும் பாய்த்திருக்கும். இந்த மோசடிகளுக்கு பிறகுதான் பண விஷயத்தில் யாரையும் எவ்வளவு எளிதாக நம்பக்கூடாது என்ற மிக முக்கியமான பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு உங்களை நம்மை ஏமாற்றிட்டார்களே என்ற பண விஷயத்தில் அப்படின்னு உங்களுக்கு தோன்றியிருக்கும். இதுக்கப்புறம் யாரை எந்த இடத்துல வைக்கணும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். குடும்ப தலைமைக்கு வந்த சவால்கள் என்றால், சிம்ம ராசியினர் குடும்பத்தில் மூத்தவராக இருந்தாலும் சரி, இளையவராக இருந்தாலும் சரி, சூழ்நிலை உங்களை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கும் தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் கடமைகளையும் உங்கள் தோள்களில் சுமக்க தொடங்கிய போது உங்களுக்கு பல திசைகளிலிருந்தும் சவால்கள் முளைத்திருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்குவது என நீங்கள் உழைத்து ஓடாய் தேய்ந்தாலும் நீங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்தீர்கள் என்று கேள்விகள் உங்கள் மீது வீசப்பட்டிருக்கும்.
4ஆம் வீதமான சுகஸ்தானம் மற்றும் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் அல்லது பார்வை ஏற்படும் காலங்களில் குடும்ப தலைமையை நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் பொறுப்பற்ற தனத்தால் ஏற்பட்ட கடன்களையும் சுமைகளையும் நீங்கள் தனியாளாக நின்று தீர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். அத்தனை சவால்களையும் தாங்கி குடும்பம் என்னும் தேரை ஒற்றை ஆளாக இழுத்து வந்த பெருமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் குடும்ப தலைமைக்கு ஏற்ற வந்த சவால்கள் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவாக நமது குடும்பத்திற்காக மற்றவர்களுக்காக முன்னேற செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்தீர்கள் என்றுதான் உங்களை கேட்பார்கள். இவை அனைத்தும் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறவும், மறக்காமல் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு கடந்த காலம் போல் இல்லாமல் இனிமேல் நன்மையாகவே தான் இருக்கும். தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் என்பார். சிம்ம ராசியின் பிறவி குணமாகிய ஆழ்மை திறன் இப்போது முழு வீச்சில் வெளிப்படத் தொடங்கும். உங்கள் ராசிநாதனான சூரியன் வலுவடைவதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது சார்ந்திருக்கும் அமைப்புகளிலோ உங்களை தேடி உயரிய தலைமை பொறுப்புகள் வரும். இவரால் மட்டும்தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று உங்களை நம்பிய பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உங்களின் நிர்வாகத்திறன், சுறுசுறுப்பு மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் ஆளுமை ஆகியவை உங்களை ஒரு சிறந்த தலைவனாக சமூகத்தில் அடையாளப்படுத்தும். உங்களின் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு உன்னதமான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு இனிமேல் தலைமை பொறுப்புகள் தான் கிடைக்கும். நீங்கள் உங்களால் அந்த தொழிலை இவரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க, ஒரு பெரிய பொறுப்புகளை எல்லாம். இனிமேல் உங்கள் நிர்வாகத்தின் திறன் சுறுசுறுப்புமான சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து ஆளுமை செய்வதுதான் உங்களின் தொழிலாக இருக்கும். தொழிலில் உயர்வு ஏற்படும் போது இதுவரை உங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் மிகுந்த மந்த நிலை, தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் முற்றிலும் விலகும். காலம் வந்துவிட்டது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கான சூழல்களும் கைகூடி வரும். கூட்டாளிகளுடனும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். உங்களின் புதிய உத்திகளும் கடின உழைப்பும் தொழிலில் அசுர வளர்ச்சியை தரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புடன் சந்தையில் உங்களுக்கென்ற ஒரு தனி முத்திரையையும் நன்மதிப்பையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலைநாட்டுவீர்கள். உங்களின் தொழிலில் கடந்த காலத்தில் எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டிருந்தாலும் இப்போது அவ்வளவு இருக்காது. தொழில் உயர்வு மட்டும்தான் ஏற்படும். புதிய முதலீடுகள் செய்வதால வாய்ப்புகளும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கான சூழலும் கைகூடி வரும். சூரிய பகவான் நாள் கீர்த்தி பெறும். உங்கள் ராசிநாதனான நவக்கிரகங்களின் அரசன் சூரிய பகவானின் பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதன் உங்களின் கீர்த்தியும் புகழும் நாலாபுறமும் பரவ தொடங்கும். நீங்கள் செய்யும் சிறிய காரியங்கள் கூட பெரிய அளவில் பேசப்பட்டு உங்களுக்கு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றுத்தரும். உங்களின் முகம் ஒரு காந்த ஈர்ப்பை பெறும். உங்களை கண்டாலே மற்றவர்கள் மரியாதை தரும்படி உங்கள் ஆளுமை மாறும். இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களின் திறமையும் புகழையும் கண்டு வியந்து உங்களை தேடி வரும் நிலை உருவாகும். கலை, அரசியல் மற்றும் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும். இனிமேல் உங்களை பேராசி உயர்த்தி வழங்கிதான் பேசுவார்கள். உங்கள் ராசியில் நீங்கள் இனிமேல் புகழும் நாலாபுறமும் பரவ தொடங்கியிருக்கும். உங்களின் புகழ் குடும்பத்தில் மரியாதை உறவும். குடும்ப உறுப்பினர்களிடையே இதுவரை இருந்து வந்த சிறிய அளவிலான மனஸ்தாபங்கள், தவறான புரிதல்கள் யாவும் பனி போல் விலகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் என அனைவரும் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் உங்களிடம் வந்து சேரும். சுப காரியங்கள் உங்கள் தலைமையில் முன்னின்று நடத்தப்படும். உங்களின் பொறுப்பான செயல்பாடுகளால் குடும்பத்தின் கௌரவம் மற்றும் அந்தஸ்து சமூகத்தில் பல மடங்கு உயரும். உறவினர்களுக்கிடையே மத்தியில் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக கருதப்படுவீர்கள். இனிமேல் உங்கள் குடும்பத்தில் மரியாதைதான் உங்களுக்கு உயரும். உங்கள் மேல் உள்ள மனஸ்தாபம், தவறான புரிதல்கள் எல்லாம் நீங்கள் பனி போல் விலகி நீங்கள் மூத்தவர்கள் அல்லது இளையவர்கள் அனைவருக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய செய்வார்கள். சுபகிரகங்கள் உங்கள் தலைமையிலாம் முன்னின்று நடத்தப்படும். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடைபெறும். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறிவிட்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கான சூழல்களும் கைகூடி வரும். கூட்டாளிகளுடனும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். உங்களின் புதிய உத்திகளும் கடின உழைப்பும் தொழிலில் அசுர வளர்ச்சியை தரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புடன் சந்தையில் உங்களுக்கென்ற ஒரு தனி முத்திரையையும்
நன்மதிப்பையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலைநாட்டுவீர்கள். உங்களின் தொழில் கடந்த காலத்தில் எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டிருந்தாலும் இப்போது அவ்வளவு இருக்காது. தொழில் உயர்வு மட்டும்தான் ஏற்படும். புதிய முதலீடுகள் செய்வதால வாய்ப்புகளும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கான சூழலும் கைகூடி வரும். சூரிய பகவான் நாளால் கீர்த்தி பெறும். உங்கள் ராசிநாதனான நவக்கிரகங்களின் அரசன் சூரிய பகவானின் பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதன் உங்களின் கீர்த்தியும் புகழும் நாலாபுறமும் பரவ தொடங்கும். நீங்கள் செய்யும் சிறிய காரியங்கள் கூட பெரிய அளவில் பேசப்பட்டு உங்களுக்கு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றுத்தரும். உங்களின் முகம் ஒரு காந்த ஈர்ப்பை பெறும். உங்களை கண்டாலே மற்றவர்கள் மரியாதை தரும்படி உங்கள் ஆளுமை மாறும். இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களின் திறமையும் புகழையும் கண்டு வியந்து உங்களை தேடி வரும் நிலை உருவாகும். கலை, அரசியல் மற்றும் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும். இனிமேல் உங்களை பேராசை உயர்த்தி வழங்கிதான் பேசுவார்கள். உங்கள் ராசியில் நீங்கள் இனிமேல் புகழும் நாலாபுறமும் பரவ தொடங்கியிருக்கும். உங்களின் புகழ் குடும்பத்தில் மரியாதை உறவும். குடும்ப உறுப்பினர்களிடையே இதுவரை இருந்து வந்த சிறிய அளவிலான மனஸ்தாபங்கள், தவறான புரிதல்கள் யாவும் பனி போல் விலகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள்